நாம் தமிழர் கட்சி சீமான் மீது வீரலட்சுமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார். என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திமுக கொடுத்த பிளாக் மணியில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை 4 கோடி ரூபாய்க்கு சீமான் அவர்கள் வாங்கியதா சமூக வலைத்தளங்களை பரவலாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதோடைய ஆவணம் தான் இது. சீமான் வாங்கினதா சொல்ற அந்த நிலத்தோடைய ஆவணம் இது. ஆனால் இந்த ஆவணத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய பேரும் கிடையாது, அவருடைய மனைவி கயல்விழி பேரும் கிடையாது. ஆனாலும் இது சீமான் தான் வாங்கினாரு அப்படின்ட்டு பரவலாக பேசுறதுக்கு காரணம் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த தகவல் பேசுகிறப்ப ஐயா வடிவேல் ஐயா அவர்களுடைய காமெடி தான் எனக்கு நினைவுக்கு வருது. அந்த காமெடியை சொல்கிறேன் பாருங்க. அண்ணன் விஜய் அண்ணா அவர்கள் அசின் அவங்க கூட போக்கிரின்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு காட்சி வரும், ட்ரெயினில் போகிற மாதிரி. அப்போ வில்லன்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அப்போ வடிவேல் ஐயாவும் கூட போவார். அப்போ ஒவ்வொரு முறையும் விஜய் அண்ணாவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப கரெக்டாக வடிவேல் ஐயாவை மட்டும் பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுகிட்டே இருப்பாங்க, கண்டுபிடிச்சி. ஆனால் அவர் மாறு வேஷத்தில் போவார். கடைசியாக ஒரு வாட்டி மாறு வேஷத்தில் போகிறப்ப அந்த வில்லன்கள் கரெக்டாக வடிவேல் ஐயாவை கேட்ச் பண்ணி தூக்கி வெளியே போடுவாங்க. அவர் உடனே என்ன பண்ணுவார், டேய் விடுங்கடா, நான் எப்போ வந்தாலும் என்னைய மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்களாடா, எப்பட்றா அப்படியே அப்படின்னு. டேய் பாடி சோடா, உடம்பு முழுக்க துணியை போட்டு மறைச்சின்னு போறியாடா, உன் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைச்சியாடா அப்படின்னு கேட்பாங்க. அது போல தான் இருக்குது சீமான் அவர்கள் இந்த டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறது. இந்த ஆவணத்தில் பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டி பக்கத்தில் இருக்க சேர்ந்தவர், அவருடைய சீமானுடைய அல்லக்கை, அதாவது ரைட் ஹேண்டு. சீமானுக்கு ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து எல்லா ஊடகத்திலையும் அவர் தான் பேசுவார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர், கும்மிடி பூண்டியை சேர்ந்த ஒருத்தர். அவரு ஈசிஆரில் வாங்குற லேண்டுக்கு கும்மிடி பூண்டியிலேருந்து விட்னஸ் போடுறாரு. அது இதில் மென்ஷன் ஆகிருக்கு. அவர் பேர் கூட நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இவரு தான் அது. கும்மிடி பூண்டியிலேருந்து ஈசிஆரில் வாங்குற லேண்டுக்கு இவர் இங்கே விட்னஸாக கையெழுத்து போடுறாரு. இவர் சீமானுக்கு ரைட் ஹேண்டாக இவர் செயல்பட்டு இருக்காரு. ஏன் மக்கள் இது சீமானோடைய நிலம் தான் அப்படின்னு பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை காமிச்சு கொடுத்ததே இவர் தான். அதனால இடி, ஐடி, விஜிலன்ஸ் நீங்க எல்லாம் இவரை நோட் பண்ணிக்கோங்க. இவரை தூக்குனீங்கன்னா சீமான் கையில் இருக்கிற இந்த பிளாக் மணி 1000 கோடியை நீங்க தூக்கிடலாம். அதனால வருகின்ற 22/7/2026 அன்னைக்கு நான் இது சம்பந்தமான புகாரா இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் காலை 11:30 மணி அளவில் நான் புகார் மனு அளிக்கிறேன் என்பதனை நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வீரலட்சுமி கொடுக்கும் புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பார்களா அதிகாரத்தில் இருப்பவர்கள்?